Hey, hello friends, welcome to Saima Fashions and Foods. So, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா இந்த விஷயத்தை 5 வயசுல இருந்து சரி 100 வயசே ஆனாலும் நம்மளால வெறுக்க முடியாத ஒரு விஷயம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நாக்குல எச்சி ஊறுற அளவுக்கு நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயம். நீங்க கெஸ் பண்ணிட்டே இருங்க. அதுக்கு தேவையான பொருட்களை நான் உங்களுக்கு காமிச்சறேன். இப்போ கெஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர் ஸ்டைல்ல பீச் ஸ்டைல் வெள்ளரிக்காய் மாங்காய் பத்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். என்னங்க சும்மா சாலடு சாப்பாட்டுக்கு முன்னாடி மீல்ஸ்க்கு முன்னாடி சாலட் தான் சாப்பிடணும்னு இருக்கா என்ன? ஊறுகாய் சாப்பிடக்கூடாதா? வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இது நம்ம செஃப் ஸ்டைல், நமக்கு வராது. ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. அதை நல்லா தோலை ரிமூவ் பண்ணிவிடுங்க. பீச்சுக்கு மக்கள் போகிறதே இந்த மாங்காவுக்கும் வெள்ளரிக்காவுக்கும் தாங்க. அதை நம்ம வீட்டிலையே செஞ்சால் அதை விட பெஸ்ட் என்ன இருக்குது? நம்ம நார்மலாக வெள்ளரிக்காவை இப்படி அப்படின்னு கட் பண்ணுவோம். ஆக்சுவலாக கட்டிங் ஸ்டைலே இது தாங்க. இந்த ஸ்டைலில் என்னைக்காவது வெள்ளரிக்காய் கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன். இதோட டேஸ்டே தனியாக இருக்கும். இது ஒரு சிம்பிள் ரெசிபி தான், பட் ஸ்டில் ரொம்ப யம்மியான ஒரு ரெசிபி. அடுத்து இந்த மாங்காவை கட் பண்ணிடலாமா? அப்படி ஒரு ஸ்மெல்லுங்க இந்த மாங்காய்க்கு. கிளிமுக்கு மாங்காய் வச்சே ரொம்ப ஸ்பெஷல். மாங்காய் வெட்டும் போதே சாப்பிடணும் போல இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா நீட்டமாக மாங்காவை வெட்டிக்கோங்க. யாருக்கெல்லாம் இப்போவே வந்து இதை சாப்பிடணும் போல இருக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மூஞ்சி மாதிரி இந்த சரி, நமக்கு வெள்ளரிக்காய் மாங்காய் ரெடி. அடுத்து நம்மளோட ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் வேறு யார்? தலைவர் உப்பு, தலைவர் மிளகாத்தூள். குவான்டிட்டி ரொம்ப முக்கியங்க. 1000 தான் கட் பண்ணி அழகாக வச்சுருந்தாலும் கரெக்டான குவான்டிட்டியில் உப்பையும் மிளகாத்தூளையும் மிக்ஸ் பண்ணலைன்னா மாங்காவே வேஸ்ட்டு. ஸோ 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர். சின்ன குழந்தைங்க சாப்பிட்றோன்னா உப்பு காரமும் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஆனால் நீங்கள் சாப்பிட்றோன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போதாங்க மெயின் விஷயமே. செய்யறது பெருசு இல்லை, அதை எப்படி நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறோங்கிறது தான் மேட்ரே. அப்படியே இந்த வடிவேல் சொல்லுவாப்புல, தோசையில் ஆனியனும் பொடியும் போட்டு
நெய்யை ஊற்றி ஒரு ஊத்தாப்பம்னு சொல்கிற மாதிரி அப்படியே அந்த சால்ட்டையும் சில்லி பவுடரையும் எடுத்து அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவோம். அதில் வரும் பாருங்கள் ஒரு டேஸ்ட்டு. அவ்வளோதான், நம்ம ஊர் பீச் ஸ்டைல் மாங்காய் வெள்ளரிக்காய் தயார். வாங்க சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களுக்கு வரேன். அது வரைக்கும் டாடா, பாய்.